10/3/25 அன்று சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சுமார் 17 வயதுடைய இளவர் தேவராஜ் என்பவரை நாங்கள் மருத்துவமனையில் நேரில் சந்தித்தோம். நானும் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது, அந்த மாணவன் பயங்கரமான கொலை முயற்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். மருத்துவர்களுடைய சீரிய முயற்சியினாலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அலுவலர்களுடைய முயற்சியினாலும் இன்றைக்கு அவர் நல்ல முறையில் இருக்கிறார். இருந்தாலும் அவர் கையில் இடது பக்கம் 2 விரல்கள், சுண்டு விரலும் மோதிர விரலும் துண்டிக்கப்பட்டுவிட்டது. அது அங்கே விழுந்து விட்டதால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. தலைப்பகுதியில் ஃப்ராக்சர் இருக்கு, எலும்பு முறிவு. உடலின் வெவ்வேறு பகுதிகளில் அது மாதிரி பாதிப்பு இருக்கு. பின்பக்கத்தில் இந்த விலா எலும்புல குத்துனதால பாதிக்கப்பட்டிருக்கு. லங்ஸ் கூட ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். மிக கவலைக்கிடமான நிலையிலே காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அந்த மாணவர். அவருடைய பெற்றோர்களும் அவர்கள் கண்ணீரோடு எங்களிடம் முறையிட்டார்கள். அந்த மாணவன் படிப்பதற்கு தேவையான உதவிகளை நிச்சயம் அரசு செய்யும். அதற்கான முயற்சியை எங்கள் ஆணையம் மேற்கொள்ளும். அதுபோலவே அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் நாங்கள் தேவையானவற்றை செய்வோம். நிச்சயமாக இந்த அரசு செய்து முடிக்கும் என்ற முழுமையான நம்பிக்கை எங்களிடம் உள்ளது. இப்போது தேவையே இது போன்ற சம்பவங்கள் வேறு எங்குமே நடக்கக்கூடாது. இது மனித உரிமைகளுக்கு எதிரானது, மிக அநாகரிகமான செயல். எந்த ஒரு மனிதனை, ஆணோ பெண்ணோ, எந்த மதமோ எந்த ஜாதியோ இவ்வாறு தாக்குவது என்பது எந்த சமுதாயத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாகரிகமான சமுதாயம் உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது.